அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே மாற்றாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபாஅத் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் மருந்தும் சாந்தியும் சமாதானமும் குறைவெண்ணின் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிமா பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் 29வது தராவை தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் 29வது நோன்பை நோர்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை தினமும் சொல்லக்கூடிய செய்தி தான். என்ன செய்தினா, ஒற்றைப்படை இரவுல நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம 21, 23, 25 அதே மாதிரி 27 நம்ம தொழுதுட்டோம். அதே மாதிரி 29 என்பது அது ஒற்றைப்படை தான். இந்த இரவிலும் இருக்கலாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. இன்ஷா அல்லாஹ் இங்கே நம்ம தொழுதுட்டோம். இன்ஷா அல்லாஹ் வீட்டிலேயே போய் இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யுங்க. அல்லாஹு தஆலா இந்த 29 லைலத்துல் கத்ராக இருந்தால் அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னைக்கு சில செய்திகளை மட்டும் பார்த்து முடிச்சுக்கிடுவோம். யாரும் கிளஞ்சிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் பயான் முடிஞ்ச பிறகு ஒரு அன்பளிப்பு இருக்கு. அது எல்லா ஆலிமாக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அன்பளிப்பு இருக்கு. அதுக்காக நீ இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் போங்கம்மா. கண்ணியத்திற்குரியவர்களே, சதக்கத்துல் ஃபித்ர் அப்படின்ற செய்தி உங்களுக்கு கேட்டாலே உங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம்னா, பெருநாள் 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 என்பதாக உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வரும். இந்த சதக்கத்துல் ஃபித்ரை நம்ம கேட்டாலே உங்களுக்கு சிந்தனை வருதுன்னா அது என்னன்னா பெருநாள் தான். அந்த அளவுக்கு இந்த சதக்கத்துல் ஃபித்ரும் பெருநாளும் நம்ம ஒன்றுபடுத்தி காட்டுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சதக்கத்துல் ஃபித்ரை குறித்து அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்துல் ஃபித்ர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சதக்கத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய தொகையை, இந்த சதக்கத்துல் ஃபித்ரை ஃபர்லாக ஆக்கி இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இப்போ சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். யாரு கொடுக்கணும் அப்படி கேட்டா, யாருக்கெல்லாம் அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு தான் கொடுக்கணும். பெருநாக்கு நம்ம பெருநாள் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி பெருநாள் தொழுகை வருவோம் இன்ஷா அல்லாஹ். பெருநாள் தொழுகை தக்பீர் கட்டுவதற்கு முன்னாடி இந்த தொகையை கொடுத்து முடிச்சிடணும். எப்ப ஆரம்பிக்குது அப்படி கேட்டா, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சவுதியில பெற தென்படலாமா. ஆனா எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, சவுதிக்கு அடுத்துதான், வெளிநாட்டுக்கு பெருநாக்கு அடுத்துதான் நம்மளுக்கு பெருநா. அப்படி இல்லமா, அல்லாஹ் நினைச்சால் சவுதிக்கும் வெளிநாட்டுக்கும் நம்மளுக்கும் ஒரே நேரத்துல பெருநாவாக ஆக்கி தருவார். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு குதிரத். ஆனா இன்னைக்கு வெளிநாட்டுல சவுதி சொல்லுது, இன்னைக்கு நாங்க பெறைய பார்த்தோம், பெற தென்படல, அதனால நாளைக்கு நாங்க நோன்பை 30ஆக ஆக்கி கொண்டு வெள்ளிக்கிழமை நாங்க பெருநா கொண்டாடுவோம் என்பதாக சவுதியுடைய அங்கே உள்ள பிரதமர் என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லியிருக்காரு. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இங்க தமிழ்நாட்டில் பெற பார்க்கப்படுமா. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் போய் மாடியில பாருங்க. ஏனென்று கேட்டால் பெற பார்ப்பது சுன்னத், நபியும் பார்த்திருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் பெறைய பாருங்க. நாளைக்கு அப்படி தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ்வுடைய கிருபையால நாளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு 7:30 மணிக்கு 8 மணிக்கு அறிவிச்சிருவாங்கம்மா. பெற தெரிந்தால் அறிவிச்சிருவாங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு அப்படி பெருநாளுடைய தொழுகை அடுத்த நாள் கன்ஃபார்ம் ஆயிட்டா, பெற தெரிஞ்சிட்டா, இங்க இஷாவுடைய தொழுகை நடத்தப்படுமா இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இஷாவுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் நடத்தப்படுமா. ஏன் நடத்தப்படும்னா, உங்களுக்கு எல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். சதக்கத்துல் ஃபித்ர் எப்ப ஆரம்பிக்குது அப்படி கேட்டா, எப்ப ரமலான் முடிஞ்சு, அதாவது ஷவ்வாலுடைய பெருநாளுடைய பெற பார்க்கப்படுதோ அப்ப மகரிப்ல இருந்து நம்ம பெருநாள் தொழுகிற பாத்தீங்களா, தக்பீர் கட்டுவதற்கு முன்னாடி கொடுத்து முடிச்சிருக்கணும். அந்த அடிப்படையில இங்க உள்ள ஆலிமா முர்ஷிதா அம்மாவுக்கு கொடுக்கிற மாதிரி நம்ம பிளான் போட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க வெளியில கொடுக்கறத விட உங்களுக்கு முன்னாடி அழகாக ஓதி சென்ற, அதே மாதிரி அதிகமாக பயான் பண்ற இதே மதர்சாவை தன்னுடைய வீடாக ஆக்கி கொண்ட அப்படிப்பட்ட ஆலிமாக்களை நீங்க கொடுப்பதன் மூலியமாக அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பான கூலியை தருவாமா. ஒண்ணு என்னன்னா, இவங்களுக்கு கொடுக்கிற கூலி அல்லாஹ் தருவான். இன்னும் மார்க்க சட்டத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட பாக்கியமிக்க ஆலிமாவுக்கு கொடுத்த நன்மையையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பாமா இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெற தெரிஞ்சிட்டா இஷாவுடைய ஜமாத்து அதே போல 8:30 மணிக்கு நடைபெறுமா.
அப்ப நீங்க சதக்கத்துல் ஃபித்ர நீ கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. இல்ல நான் ஃபஜ்ர் தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் தொழுக வரும்போது தான் நான் கொண்டு வருவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உங்களுடைய சதக்கத்துல் ஃபித்ர இன்ஷா அல்லாஹ் இங்கே உள்ள முர்ஷிதாமாக்கு நீங்கள் கொடுத்துருங்கம்மா. அதான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். கணித்திற்கோடி அவர்கள் எப்போ ஆரம்பிக்குதுமா, எப்போ ரம்ஜானுடைய தொழுகைக்காக வேண்டி பெற பார்க்கப்படுது மகரிப்ல இருந்து நாளை இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தக்பீர் கட்டுவதற்கு முன்னாடி கொடுத்து முடிச்சிருக்கணுமா. யாரு கொடுக்கணும் அப்படி கேட்டா, யாரெல்லாம் வசதியாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அன்றைக்கு தேவை போக எக்ஸ்ட்ரா காசு இருந்தாலோ நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும் அப்படி கேட்டா சொல்லி காட்டுவாங்க. 1 கிலோ 633 கிராம் கிலோ அரிசியோ இல்ல கோதுமையோ கொடுக்கணும். ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் சாத்தியமாகாது. ஆனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, நம்ம எல்லாம் ஹனஃபியா தான் இருப்போம். ஷாஃபியா யாருன்னா கோட்டைப்பட்டினம், அம்மாப்பட்டினம், ராம்நாடு, அதே மாதிரி கீழக்கரை, ஏர்வாடி, இவங்கெல்லாம் யாருன்னா ஷாஃபியாக்கள்மா. ஷாஃபியாக்கள் என்னன்னா கண்டிப்பாக கோதுமை தான் கொடுத்தாங்கணும், அரிசி தான் கொடுத்தாங்கணும். ஆனால் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமெல்லாம் இல்லைம்மா. நம்ம எல்லாம் ஹனஃபியாக்கள். அதனால இது எத்தனை கிலோ, 1 கிலோ 633 கிராம் ஒரு சா சொல்லுவாங்க. இது இன்னைக்குள்ள ரேட் எவ்வளோன்னா 90 ரூபாமா. இன்னைக்குள்ள ரேட்டு 90 ரூபா. அப்ப இன்ஷா அல்லாஹ் சதக்கத்துல் ஃபித்ருடைய தொகை எவ்வளோமா, 90 ரூபா இன்ஷா அல்லாஹ். இல்லை நீங்க கேட்கலாம், இல்ல அதற்கு நான் 90 கொண்டு வரல, எக்ஸ்ட்ரா 10 ரூபா சேர்த்தா ஒரே நோட்டா 100 ரூபா கொண்டு வந்துடுவேன், இல்ல எக்ஸ்ட்ரா நான் 500 ரூபா ஒரே நோட்டா கொண்டு வந்துடுறேன், கொடுக்கலாமா அப்படி கேட்டா தாராளமா கொடுக்கலாமா. நமக்கு இங்க சொல்ல வருது என்னன்னா, சதக்கத்துல் ஃபித்ரு தொகை 90 ரூபா. அதுக்கு நீங்க மேல கொடுத்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்பதாக ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. அதனால 90 ரூபா கணக்கு வச்சுக்கோங்கம்மா. எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ். இல்ல அதற்கு நான் ஒரே நோட்டா 500 ரூபா கொடுப்பேன், இல்ல நான் ஒரே நோட்டா 2000 ரூபா கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்க 90 ரூபாய்க்கு மேல நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் இரட்டிப்பான கூலியை தருவா இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோரும் கொடுக்கணும். இப்ப நீங்கெல்லாம் கேட்க யார் யாருக்கு கொடுக்கறது அப்படி கேட்டா, இப்ப வீட்டுல இப்ப நீங்க இருக்கீங்க, கணவன் மனைவி, வீட்டுல 3 புள்ள இருக்கு அப்படி கேட்டா 3 பிள்ளைக்கு 90 90 90. அதே மாதிரி கணவன் மனைவி 90. இந்த 5 90 கூட்டினா எவ்வளவு வருமோ அவ்வளவு நீங்க கொடுக்கலாம். இல்ல ஒரே நோட்டா 100 கொடுக்குற 500 ரூபா கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். இப்ப ஒருத்தவங்க மாசமா இருக்கிறாங்க. யாரு, இப்ப ஒருத்தவங்க மாசமா இருக்கிறாங்க. காலைல பெருநா தொழுகைக்கு முன்னாடி அவங்களுக்கு டெலிவரி ஆகுது, அவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கும் நம்ம சதக்கத்துல் ஃபித்ர கொடுக்கணும் என்பதாக ஹனஃபி மதுகம் சொல்லி காட்டுகிறது, ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா கோட்டை விட்டுறோமா. இந்த விஷயத்த என்ன பண்ணுறோம், கோட்டை விட்டுறோம். இல்லை இப்பதானே பிறந்துச்சு குழந்தை, நான் எப்படி கொடுக்க முடியும், அப்படி இல்லைம்மா. அதாவது பெருநா தொழுகைக்கு முன்னால் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கும் நீங்க சதக்கத்துல் ஃபித்ர கொடுக்கணும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் உள்ளத்துல வச்சுக்கங்க, உள்ளத்துல ஏந்திக்கங்க. நாளைக்கு பெற தெரிஞ்சு அறிவிச்சுட்டா நாளையிலிருந்து, நாளைக்கு மகரிப்ல இருந்து இங்க வரைய பதில் இன்ஷா அல்லாஹ். இங்க பெருநாளோட பிறகு 7:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்குதுமா. இன்ஷா அல்லாஹ் மதரசா வெளியில போர்டு போட்டிருக்கு, அதை நீங்க என்ன பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கங்க. 7:30 மணிக்கு தொழுக ஆரம்பிக்குது. நீங்க 7:30 மணிக்கு நம்ம தக்பீர் கட்டுவதற்கு முன்னாடி வரையும் நீங்க என்ன பண்ணுங்க, வந்து கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ்மா. யாருக்குமா கொடுக்கணும், நம்ம எல்லாம் பிளான் பண்ண மாதிரி இங்க உள்ளவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுத்துருங்கம்மா. கணியத்திற்குரியவர்களே, அதனால இன்னைக்கு நம்ம பாடமாக எடுத்துக்கொள்வோம். உள்ளத்துல வச்சுக்கங்கம்மா. எவ்வளவுமா சதக்கத்துல் ஃபித்ர், எவ்வளவுமா, 90 ரூபா. அதுக்கு மேல கொடுத்தாலும் இரட்டிப்பான நன்மை கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதே மாதிரி ஒரு செய்தி என்னமா, நாளைக்கு பெற தெரியல அப்படி கேட்டா அதே மாதிரி வழக்கம் போல் 8:30 மணிக்கு இஷாவும் 8:45 தராவி ஆரம்பிக்கும். நாளைக்கு அப்படி பெற தெரிஞ்சுட்டா, அல்லாஹ்வுடைய கிருபையால பெற தெரிஞ்சுட்டா இஷாவுடைய ஜமாத்து மட்டும் 8:30 மணிக்கு நடக்குமா. ஏன் நடக்குது, இல்லாதற்கு வருஷம் நடக்கலையே, ஏன் நடத்துறீங்க அப்படி கேட்டா, அல்லாஹ்வுடைய கிருபையால 29 ரமலானையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், இஷா ஜமாத்தாக தொழுதுட்டோம். ஒரே ஒரு நாள் மட்டும், அன்னைக்கு பெருநாளுடைய நைட்டு மட்டும் நம்ம தொழுதா மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்குமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டும் போது, நீங்கள் ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், பெருநாளுடைய தொழுக, ஹஜ் பெருநாளுடைய பிற பார்க்கப்பட்டால் அன்னைக்கு நைட்டு
நீங்கள் அமல் செய்தால் உங்களுடைய உங்களுடைய கூலி அப்பதான் என்ன பண்ணப்படும், கூட்டப்படும். அப்பதான் உங்களுடைய கூலிகள் கொடுக்கப்படும். அந்த இரவுல நீங்கள் அமல் செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தருவான் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, நம்முடைய இதயம் பிரகாசமாக ஆகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கம்மா. இன்ஷா அல்லாஹ் சதக்கத்துல் ஃபித்ரை நம்ம அனைவரும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.